என்னால இறங்கி போக முடியல இட்டு போட தண்ணி ஜுரம் அடிச்சு அப்படியே முகம் ஃபேஸ் எல்லாமே புண்ணாகிடுச்சு. இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வருதுன்னு போறேன். வண்டி உள்ள தண்ணி பூந்துட்டா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு வைக்கல். 10-15 கட்டு வீணா போச்சு. 2 வாழைத்தாறு வந்து பாத்தீங்கன்னா கொலையோட மரம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ஜில்லுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. தென்பெண்ணை ஆறு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ஆறு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரை எங்க இருக்கு அந்த கரை எங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தி வெள்ளம் இருக்கு பாருங்க. வீடா இது ஆறானே தெரியாத அளவுக்கு வந்து ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்றாரு அழகா. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாராம். நான் லிப்ஸ்டிக்கே போடல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாப்பாக்கு லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் லிப்ஸ்டிக் போடும்போது அவன் மம்மம் கேட்பா. அதனால அந்த இது மட்டும் சும்மா அப்படி வச்சு மட்டும் விடுவா. அது அவர் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அவரே வந்து பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணி மம்மம் பண்ணி கட்டுறாரு. சரிம்மா சரிம்மா. இப்ப நம்ம எங்க போறோம்? ஆயா வீட்டுக்கா பத்தியா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போறோம். நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது இல்லையா? இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேர்ல போய் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட எல்லாம் நிறைய தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆமா நம்ம போய் பாத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல கிளியர் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இப்ப லேட்டா கிளம்புறோம். சரி போய் பாத்துட்டு வரலாம். வா இப்பே போலாமா? ஓகே. என்ன செய்யுதா வண்டியை நிப்பாட்டிட்ட? காய்கறி வாங்கிட்டு போலாம் போகும்போதே. காய்கறி வாங்கிட்டு போலாமா? பாதி தூரம் வந்தாச்சு. போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா விற்குதா, இதையும் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வீட்டுல காய்கறி எல்லாம் எதுவும் இல்லைன்னாங்க. எப்பயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ன்னு போவோம். இந்த தடவை போன் பண்ணி வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படுற பொருள் ஏதாவது இருக்காமான்னு கேட்டேன். காய்கறி எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரி எல்லாமே வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லிகை ஜாமான் கொஞ்சம் பூண்டுலாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறி கடை இருக்குங்க. காய்கறியும் வாங்கிட்டு போகலாம். ஓகே. கடைக்காரங்களை தான் காணும். கூரை கடை கூரை மட்டும் தான் இருக்குது. ஆளை காணும். காயெல்லாம் எடுத்துருக்கு பாபி. அவரைக்காய் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் எடுத்துக்கோ. கத்திரிக்காய் வேணுமா? ஆமா கத்திரிக்காய் 1/4 கிலோ 1/2 கிலோ 40 ரூபாயா. 1/4 கிலோ எடுத்துக்க போதும். தக்காளி நல்லா பழமா எடு பாபி. ஃப்ரிட்ஜில் வந்து பழமா எடுத்தாதான் நல்லா இருக்கும். காயை எடுத்தா வதங்கிடும். எனக்கு தெரியாதா? சரி நீ தான் அதில் எக்ஸ்பர்ட்னு ஒத்துக்கிறேன். என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிலாம் வாங்கியாச்சு. அப்படியே கட்டப்பையில மாட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கட்டப்பைய மாட்ட போறியா? மாட்டே. நீ தான் மாட்டணும். சரியா? நான் சரிப்பட்டு வர மாட்டேன். சரி போலாமா? வர வேலை மரவள்ளி கிழங்கு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் கிழங்கு நல்லா சூப்பராக இருந்தது. நான் வேகமாக வந்துட்டோம். போகிற வேலை என்ன விற்றுதுன்னா அதை மட்டும் வாங்கணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். சவுக்கு மரம்லாம் சாஞ்சு போயிருக்கு நம்ம ஊருக்கு போகிற வேலை. அந்த இன்னும் முன்னாடிலாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது பேபி. நம்ம சவுக்கு மரம்லாம் என்னாச்சுன்னே தெரியல பேபி. போய் பார்க்கணும் நம்ம கொல்லிக்கு. ஆயத்தாத்தாலாம் ரோட்ல இருக்கிறாங்க. மாடு ரோட்ல தான் கட்டி வச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இடம் இருக்கு. எல்லாம் வந்து தண்ணி நின்று அப்படியே சேரும் சகதியமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே மாடு கட்டி இருக்காங்க. தண்ணி அடிச்சு அடியில மிதங்குது. வைக்க புடிச்சு வைக்கிறோம். மிதங்குதான். ஆமா ஒன்னு இடிச்சு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு வைக்கல். 10-15 கட்டு வீணா போச்சு. 250 ரூபாய். என்ன பண்ணோம்? அடியில ஏதாவது கட்டை கட்டி அது மேல பறன மாதிரி வச்சிருந்துருக்கணும். எப்படி வச்சு தண்ணி உயரமா போச்சான். இடுப்பு அளவு போச்சான். ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இருக்கும்போதே லைட்டா தலைவலினாங்க. உடம்பு சரியில்லாதா இது ஜுரம் அடிச்சு மூக்குல எல்லாம் வீங்கி போயிட்டு இருக்குது. போட்டு அனல் ஜுரம் அவ்வளோ. இப்ப எப்படி இது ஆஸ்பத்திரி போலாமா? கொஞ்சம் மாறே புண்ணுக்காக நம்ம போய் ஆஸ்பத்திரி காட்டின்னு வரலாம். ஹாஸ்பிட்டல் போவே இல்லையா? வழியே இல்லை. தண்ணி அடிச்சு 2 நாள் தான் சேர்ந்துக்குது வழி. இப்போ நம்ம நேற்று தான் கரண்டே வந்து சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதுவும் பார்த்தா தண்ணியும் வந்துட்டு உடம்பு சரியில்லாம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால மழையில நனைஞ்சு இன்னும் வேற உடம்பு சரியில்லாத ஆயிட்டு இருக்குது. காய வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்களா? இப்போதான் பேட்டி விட்டு அப்படி காயட்டணும். எல்லாம் வீணா போட்டுக்குது. இங்கே பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால தண்ணி இங்கே குறைஞ்சிச்சு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் தண்ணி இருக்கு. என்ன பண்றது? தாத்தா கூட வந்து வந்தவொடனே தாத்தா கூட தான் விசாரிக்கிறாரு. தாத்தா கேட்டியா? என்ன பண்ண தாத்தா? மழை இல்லன்னு கேட்டியா? தாத்தா பாரு இதோட தண்ணி தாத்தாக்கு மிளகா செடி நட்டு பண்ணுங்க. மிளகா செடி போனதான் சொல்றீங்க. அது போன போது வாழைக்கண்ணு போய் பாரு. பூரா முசிச்சு ஒரு மரம் கூட முசல. அப்படியா? வா போய் பாத்துட்டு வரலாம். வா பேபி. பப்பாளி மரம் ஊந்துட்டு இருக்கு சரிங்களா? வேலியெல்லாம் காணாம போயிடுச்சு. நாங்களே இதெல்லாம் வந்துருப்போம். வேலிதான் ஒரு கேக்குறாங்க. பச்சை மிளகாய் செடி சூப்பரா போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீட்டும் அழகா வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா?
யாருக்கும் எதுவும் ஆகாம சேஃபா இருந்ததே பெரிய விஷயம்தான். ஆமா, அவ்வளோ தண்ணி போயிருக்கு. எலுமிச்சம்பழம் எங்க பார்த்தாலும் போயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க 2 இங்க 2 எலுமிச்சம்பழம் கிடக்கு செய்யுதா, அடிச்சும் போயிட்டு. இப்போதான் நம்ம வந்து தோட்டத்துல அழகா செடி வச்சு நம்ம வாழை மரத்தெல்லாம் வந்து காட்டிட்டு போனோம். இப்போ இந்த வாழை மரம் இருக்கிற அழகை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆகிடுச்சு. இங்க பாரு, இது பழுகாதம்மா. அவ்வளோதான் வாழைத்தாறு எல்லாம். 2 வாழைத்தாறு வந்து பார்த்தோன்னா கொலையோட மரம் வந்து பார்த்தோன்னா உடஞ்சி ஊந்துட்டு இருக்குது. பிஞ்சாவே இருக்குது. கொஞ்சம் அரை முத்தி இருந்தா கூட பழுக்கும். பழுத்தா பழுக்கும்ல. 2 குளம் எல்லா மரம் இவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் எப்படிமா உஞ்சுது? காத்து தண்ணியில எப்படி அடியாது. உள்ள தண்ணி வந்து மண்ணு மூட்டை போட்டு வச்சிருந்தாங்க. அள்ளி போய் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் நம்மளுக்கு உடஞ்சி போச்சு. கட்டணும். அதனால சொன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் ஆகாம இருக்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேர் வீட்டு அப்பா விட்டு செலுத்து கூட அப்படி இப்படி ஓடுறாது. நான் மெத்தையில உட்காந்து மழை விட்டுதான் போட்டு நான் இப்படி தண்ணி இப்படி வந்தது இப்படி வந்தது. நான் என்னால் இறங்கி போக முடியாது. இட்டு போட தண்ணி நான் எங்கே போகுதுன்னு மெத்த மேலே உட்காந்துங்க வந்தோம். அதுவே எனக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துருக்குன்றாங்க. பயந்துட்டு இருக்கிறாங்க அத்தை, அதனாலதான் ஜுரம் வந்துட்டு இருக்குது. இல்ல இது மாதிரி நாங்க தண்ணி பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்த வரைக்குமே வந்து பார்த்தேன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்ததே கிடையாது. வெள்ளம் ஏதோ தாத்தா சொல்லுவாரு 72 வந்தது, அணைக்கட்டு மேல போய் இருந்தோம் சொல்லுவாங்களே. அது எப்பயோ வந்துதான் கல்யாணம் ஆகுதுன்னா. அப்புறம் தண்ணி வந்தாலும் ஊடு ஏற அளவுக்கு தண்ணி வந்துக்குது. இந்த தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கடிச்சிச்சு. அதுவும் 1 மாசம் 2 மாசம் மழை கிடையாது. ஜஸ்ட் 2 நாள் மழையில வந்து 1 நாள் தான். ஆமா, இதெல்லாம் நோண்டி கடைசணும் பேபி. முடிஞ்சா இதெல்லாம் நம்ம நோண்டி கடைசணும். வெட்டி கடைசி நோண்டி தான் வேஸ்ட். அப்போ ஒண்ணு மேல ஒண்ணு சாங்கிட்டு வெட்ட முடியல. எப்படி இருந்த வீடு, இப்பதான் வீடு ஹோம் டூர் வேற போட்டிருந்தேன். இப்பதான் ஹோம் டூர் போட்டேன். ஆமா, இப்போ நம்ம ஹோம் டூர் போட்டு கார்டன் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலகலன்னு ஆயிடுச்சு. எல்லாம் வேற தீனில எனக்கு அது வேற வேசனம் ஆயிடுச்சு. என்ன இப்போ தீனி இல்லை, 2 கட்டு தான் 2-3 கட்டு தான் தேடுற மாதிரி இருக்குது. மாட்டுக்கு தீனி கிடையாது. வைக்கல் விற்கலையா இப்போ அவங்க? அதான் 250 ரூபா விற்கிறாங்க. இப்போ ஒரு 10 கட்டு வாங்கிக்க வேண்டியதான். 150 ரூபான்னு விற்குது. 100 ரூபா 150 ரூபா விற்குது கட்டு. மழைக்காக வந்து 250 ரூபான்னு விற்கிறாங்களா? ஓடு போட்டு ஷேப்பு வச்சுக்கிறாங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை வந்து மண்ணு மூட்டை போட்டு தண்ணி உள்ள வராத அளவுக்கு மண்ணு மூட்டை போட்டீங்களா? இவ்வளோ தண்ணி வந்துடாமா? ஆமா வந்துடுறா. ஒன்றுதான் அந்த மேப்படிக்கும் ஏறித்து. அங்கதான் மண் மூட்டை வச்சிருந்தோம். இங்க வச்சிருந்தீங்களா? தண்ணி உள்ள வராத அளவுக்கு மண்ணு மூட்டை வச்சிருக்காங்க. அங்கதான் வச்சிருந்தோம். அளவுலானா உள்ள வரல. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். நீங்க அதுக்கு மேல வந்து சரி மாடு மேய் சசிதான். நான் ஜெஷிதா மாடு மேய்க்க போறா. சரி, போயிட்டா. யாரு கூட போறா? தாத்தா கூட ஆயா கூட? தாத்தா கூடயா? தாத்தா கூட போதும். போ. ஆயா கூட போறே, தாத்தா கூட போறே. மாடு ஓட்டிக்கலாம். மாடு மேய்க்க போறாங்களாம் செய்தா? வந்தவொடனே அங்கிருந்து வந்து ஜெஷிதா கேட்டா அவளுக்கு எடுத்து கொடுத்துருவோம். வந்தவொடனே முறுக்கு எடுத்து சாப்பிட்டுங்கிறேன். ஆமா, ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு இருந்தது சாப்பிட்டு இருக்கோம். அம்மா அப்பா மாடு ஓட்டின்னு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து வாங்கிக்கலாம். நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம். ஆத்தலாம்னா அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. நார்மல் டைம்னா ஒரு ஆள் மட்டுமே மாடு ஓட்டின்னு போகலாம். ஏன்னா ஆற்று வழி தானே போகிறாங்க. ஆற்றுல அங்கேயும் இங்கேயும் இறங்கி அழகாக வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வேறு இடத்துக்கு மாடு வெட்டின்னு போகிறாங்க. அணைக்கட்டில் தான் இப்போ மேய்க்க முடியுமே. மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. தண்ணி போகுது ஆற்றுல. போகிறதுனால சேரும் சகதியமாக இருக்கும், மாட்டிக்கும், தண்ணியில் போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக ஓட்டின்னு போகிறாங்க. அதுக்காக 2 பேருமே கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறோம்? தாத்தா பார்க்க போகிறோம். ஆயா ஃப்ரெண்ட்ஸ் மாடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணிலாம் எடுத்துட்டு போகல. தண்ணியை ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறோம். அப்படியே போயிட்டு நம்ம ஆத்துலாம் பார்த்துட்டு வரலாம். தண்ணி போகுதுல நிறையா. அப்படியே ஆறு பார்த்துட்டு வரலாம். கொல்லி வேற என்ன ஆச்சுன்னே தெரியல. சவுக்கன்லாம் போட்டுருந்தாங்கல்ல, போய் பார்த்துட்டு கொல்லியும் பார்த்துட்டு வரலாம். சவுக்கன்லாம் நேரா இருக்குதா, வளைஞ்சு உடஞ்சிருக்குதா சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே ஓகே. அங்க வந்து பாத்தீங்கன்னா புயல் வெள்ளத்தை வந்து கண்காணிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம ஊர்லாம் நல்லா இருக்கா, நம்ம நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறோம். நிலவரத்தை வந்து அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க அம்மா வீடு எப்படி இருந்தது, அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஓடியாந்துட்டோம். வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு போனா நமக்கு ஒரு வந்து ஒரு நல்லதா இருக்கும். இல்லைன்னா வச்சுங்க கஷ்டப்பட்டுனே இருக்கணும். எப்படி இருக்காங்களோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம இதுவாகிருக்கோம், நம்ம யாருமே இல்லையே நமக்குன்ற மாதிரி ஒரு தனிமை ஃபீல் ஆகும்ல. ஸோ
ஸோ அதுக்காக தான் வந்தோம். பரவாயில்ல, பார்த்தது ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிஷிதா பார்த்ததும் ஜாலி ஆயிட்டாங்க. ஆமா, எங்க அம்மாவுக்கு பாரு பயத்தினாலே தான் தண்ணி ஃபுல்லா தண்ணி போட்டோ எடுத்து மொட்டை மாடி. ஆமா, நிறைய தண்ணி ஆறு மாரி இந்த ஏரியா ஃபுல்லா ஆறா இருக்கு. அவங்க மொட்டை மாடியில தனியா உட்காந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பயத்திலே என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்திலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிருக்கு நிறைய. அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னு பாதியில அப்பா விட்டுட்டு வேக வேகமா ரிட்டர்ன் வந்துன்னு இருக்காங்க. ஸோ அதனால நான் பாப்பா தூக்கி வீட்டுக்கு போறேன், நீங்க போய் ஆத்தெல்லாம் பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் அப்பாவுக்கு தண்ணி எல்லாம் குடுத்துட்டு ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு வரலாம், அப்படியே வரலாம். அப்போ ஆத்தெல்லாம் பாத்துட்டு சரி வீட்டுக்கு போங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆத்துக்கு தான் வந்திருக்கோம், ஆறு பாக்கலாம்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே தண்ணி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த இது வரைக்கும் ஃபுல்லா போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, தண்ணி உடைஞ்சு இந்த சவுத்த புல்லாம் ஃபுல்லா போயிருக்கு. இப்போ தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ தண்ணி குறைஞ்சி நடு ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகுது. அப்படியே போய் பாத்துட்டு வரலாமா? போலாம், தண்ணி சூப்பரா இருக்கு. நான் குளிக்கலாமா? ஆனா ஒண்ணு பார்த்து தான் குளிக்கணும், இல்லைன்னா அடிச்சுன்னு போயிடும். தண்ணி இது வரைக்கும் வந்து கரை இது ஃபுல்லா அடிச்சுன்னு போயிருக்கு. ஆமா, கரை சேர்ந்துருக்கு, ஃபுல்லா தண்ணி போயிருக்கு. சரிங்களா, சவுத்தோப்புலாம் சாஞ்சிட்டு இருக்கு. தண்ணி போதான் சாஞ்சு போச்சு எல்லாமே. ஆத்துக்குள்ள சவுத்தோப்பு இருக்குது. உள்ள பயிர் வச்சுக்கிறாங்க பாரு. ஆமா, நடு ஆத்துக்குள்ள பயிர் வச்சா அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டொப்பட டொப்படன்னு முட்டை விடுது. நான் கூட தேம்பு திறந்து விட்டாங்கல்ல, நிறைய மீன் வந்து கரை ஒதுங்கி இருக்கான்னு பார்த்தா தண்ணி இழுக்குது சங்கீதா. ஆமா, நாங்க போறோம் அது ஃபுல்லா தண்ணி. அதான் அவ்வளவு தூரம் ஊத்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எவ்வளவு தண்ணினாலுமே மணல் உடனே இழுத்துக்கும் ஆத்துல. அதான் மணல் இருந்தாலே. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஆத்துல தண்ணி திறந்து விடுவாங்க. தீபாவளி டைம் தண்ணி வரும், கொஞ்சமா தான் தண்ணி வரும். தண்ணி இப்படி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் மீன் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, டேங்க்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க, டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்க, மீன் வளர்ப்பு மீன் பெரிய பெரிய மீன் வரும். என் சைஸ் மீன் எல்லாம் பிடிச்சாங்களாம் அப்ப சின்ன வயசுல. அப்பெல்லாம் பெரிய பெரிய மீன். இப்பெல்லாம் மீனே வர்றது கிடையாது. ஏன்னா தடுப்பான அங்கங்கேயும் தடுப்பான போட்டுறாங்கல்ல, வலை போட்டுறாங்க, மீன் வராது. ஆமா, வலையும் போட்டுறாங்க. நான் நினைச்சேன் ஆத்துல நிறைய தண்ணி, ஆனா கண்டிப்பா மீன் வந்து இருக்கும். தண்ணி எல்லாம் வடிஞ்சிச்சுன்னா மீன் பிடிக்கலாம். வழக்கம் போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம். ஆனா முன்னாடி நாங்க டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடும் போதே ஓரமா ஒரு இப்ப நம்ம சவுத்தோப்புலாம் தண்ணி பாய்ச்சினா எப்படி வரும், அது மாதிரி தண்ணியா வரும். சீரா தான் திறந்து விடுவாங்க. இது மாதிரி திடீர்னு வெள்ளம் வர மாதிரிலாம் தண்ணி திறக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிப்போம் நாங்க தண்ணியில. தண்ணி இங்க குபு 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 குபுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தண்ணி மணல் இருந்தாலே தண்ணியை நல்லா இழுத்துக்கும் போல இருக்கு சங்கீதா. நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் இங்கதான் பாரு எவ்வளவு பெரிய ஆறு. தென்பெண்ணை ஆறு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ஆறு ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆறு ஒரு சில சின்னதா இருக்குல்ல, இது ஓட, அது பேரு இதுதான் ஆறு. ஆமா, இந்த அகலமான ஆத்துல தண்ணி கொள்ளால வந்து அதிகமாகி ஊர் உள்ள தண்ணி போடுற அளவுக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆறோட கரை, இந்த கரை எங்க இருக்கு, அந்த கரை எங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு அகலம் ஆறு. குளிக்கலாம் பேபி. சவுக்கு கண்ணு புடிங்கிட்டு வந்து இங்க கிடக்குது கரெக்டா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆறே இல்லாத மாதிரி இருந்தது, வெறும் முள்ளு தோப்பா இருந்தது. தண்ணி இப்போ 2 டைம் தண்ணி வந்து மணல்லாம் அடிச்சுன்னு வந்து விடவே நல்லா ஆறு தூரமா தெரியுது இல்ல. ஆறு நல்லா தெரியுது, முள்ளு செடி எல்லாம் அடிச்சிட்டு போயிடுது. ஆமா, நல்லா கிளியரா இருக்கு ஆறு, பார்க்க ஆறு மாதிரி இருக்குது இப்பதான் ஓரளவுக்கு. தண்ணி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பார்க்கவே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பள்ளமா இருக்குமா? ஆமா, ஆழமா தான் இருக்கும். அதெல்லாம் குளிக்கிறாங்க, கரை ஓரத்துல குளிக்கிறாங்க. கரை ஓரத்துல குளிக்கிறாங்களா? பள்ளத்துல இறங்க அதை அடிச்சும் போயிடும். நீ ஆத்துல எல்லாம் காப்பாற்ற முடியாது சங்கீதா. ஆமா, இதுனா ஏரி குளம் குட்டைனா கூட நம்ம நீச்சல் அடிச்சு காப்பாத்திடலாம். இது சோட்டி ஈத்துன்னு போயிடும். தண்ணி நல்லா ஜில்லுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆறு எவ்வளவு பெருசு. இதுதான் தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறு வெள்ளம் பெருக்கிறது காட்டினாங்கன்னா நாங்க வரும்போதெல்லாம் இப்ப தண்ணி குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, விளையாடுறது ஜாலியா இருக்குது. எல்லாம் தண்ணியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. உனக்கு நீ தண்ணியில வந்து விளையாடினுக்குற. சில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு தண்ணி, ஆத்து தண்ணி. துணி துவைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டொக் டொக்குன்னு சவுண்ட் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் ஆத்துல தான் துணி துவைப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல தான் துணி துவைச்சிட்டு ஆத்துல வந்து குளிச்சுட்டு போவோம், ஜாலியா இருக்கும். அப்ப எங்க ஊர் பக்கம் முன்னாடி நல்லா அந்த இடத்துலாம் தண்ணி இருக்கும். அங்க போய் இங்கெல்லாம் நமக்கு தெரியாத இடம், முக்கியமா ஆத்துல இது மாதிரி தெரியாத இடம். தண்ணியை பார்த்த உடனே குதிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்க பள்ளம் இருக்கும் தெரியாது. பள்ளத்துல இது மாதிரி மண் வந்து படிஞ்சிருக்கும், உள்ள வாங்கிட்டு சொருவிடும். மணல்ல சொருவிட்டா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஸோ அதனால இது மாதிரி புதுசா வரவங்க வந்து ஆத்த பார்த்து பட்டுன்னு இறங்கிடக்கூடாது. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க இருக்கிறோம்னா அந்த இடத்து எங்க வீட்டு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் கரை இருக்கும், எங்க ஆழம் இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தைரியமா இறங்குவோம்.
பட் முன்ன தெரியாதவங்க ஆறு இருக்கு, குளிக்கலாம், தண்ணி பார்த்த உடனே இறங்கக்கூடாது. ஏன்னா வந்து எங்க வேணாலும் பள்ளம் இருக்கும், சொருகும், மண்ணுல சொருகும். ஸோ அதனால நம்ம மீண்டு வர முடியாது. அதனால சேஃப்டியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பார்த்ததும் இறங்கிடாதீங்க. சூப்பரா தண்ணி போகுது. வீட்டுக்கு போலாம். அம்மா வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம ரொம்ப மூக்கெல்லாம் புண்ணாக்கி இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். நடக்கவே முடியல, நீ மண் சிபிதுன்னு ஓடுற. நடந்து வா, மாமா குரல் இங்கே தான் கேட்குது. மாடு சத்தெல்லாம் கேட்குதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக வந்தோம். எங்கே இருக்கிறதுனே கண்டுபிடிக்க முடியல. 2 இடம் ஏறி பார்த்துட்டு வந்தோம். இப்போ 3வது இடம் போகிறோம், போய் பார்க்கலாம். ஓகே, சவுக்கு தப்புல பூந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே சவுக்கு தப்பா இருக்குது. தண்ணி இருக்குது ஃபுல்லாவே போல. இந்த சைட்லாம் தண்ணி பூந்துருக்கு, நிறைய தண்ணி நிற்கிது. சேர தண்ணியா முறுக்கும் எடுத்துன்னு வந்தான். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுமா ஃப்ரெண்ட்ஸ்? வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் உள்ள தண்ணி பூந்துட்டு இருக்கு. தண்ணியே வெளியே வருது பேபி, ஒதிக்க எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வருதுன்னு போறா. தண்ணி இருக்கு பாருங்க. வண்டி உள்ள தண்ணி பூந்துட்டா எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? வண்டி உள்ள தண்ணி பூந்து வண்டி வீணா போச்சு. இது வேற சர்வீஸ் பண்ணா ஓடல. சர்வீஸ் பண்ணா மறுபடியும் 2000 2000 4000 கேட்பாங்க. ஃபேஸ்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜுரம் அடிச்சு அப்படியே முகம் ஃபேஸ் எல்லாமே புண்ணாகிடுச்சு. மூக்குத்தி வலிக்குது, கட்ட முடியல. நல்லா வீங்கிடுச்சுமா மூக்குலாம். வண்டியில தண்ணி பூந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா புகஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைலன்ஸ்ல இருந்து புகையே வர மாட்டேங்குது, தண்ணியாவே ஊத்திட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொட்டாலாம் வந்து நாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் போட்டோம். இப்போ தண்ணி வந்து அடிச்சு அந்த ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கம் அந்த கம்பியே தெரியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலையுமே கம்பி தெரியுது. அச்சு போயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. உள்ள நடு தூணே வந்து பாத்தீங்கன்னா பாரு பேபி, நடு தூணே வீக் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே உழுந்துருச்சு. தண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா மாடே இப்ப கட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குழம்பிடுச்சு. லாஸ்ட் டைம் வீடியோ நான் ஹோம் டூர் போட்டேன் இல்லையா, அப்பயே நிறைய பேர் வந்து அம்மா அப்பா கொட்டாலாம் கட்டி கொடுங்க, மாடு வந்து இருக்குல்ல கொட்டா கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு கொட்டை இந்த ஷீட் போட்டு தரெல்லாம் போட்டு கொட்டா கட்டினா 50,000க்கு மேல செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. 50,000 மேலதான் ஆகும். ஸோ அது கொட்டா கட்டினா அது ஒரு 50,000 செலவாகும். கொட்டா வந்து போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வேறு போடணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம். அது போடுறதுக்கான சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து இதெல்லாம் நம்ம வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். வீடெல்லாம் கட்டி நம்ம கொஞ்சம் செட்டில் ஆனால் தான். ஏன்னா எங்களுக்கே நிறைய கடன் வீடு அதில் வந்து கை வச்சுட்டு பிறகு இப்போ வீடு ஃபினிஷிங் டைம்லாம் வந்தோன்னா வச்சுங்க, எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ தூரம் அங்கே இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சா பிறகு தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடு வந்து நல்லா காட்டினேன். இப்போ மழைக்கு அப்புறம் வந்து இதுதான் நம்ம வீடு வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்து அப்டேட் வந்து போட்டாச்சு. அம்மா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆட் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வீடியோ தான் எடுத்தாங்களா, அவங்க வீடியோ எடுக்க தெரியாத ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஃபோட்டோவில் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோலாம் பார்த்தா தண்ணி ஃபோர்ஸாக போயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகே தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். நீ பாய் சொல்லிட்டு பாய்.